ஆனால் ஒரு தடவை சித்தி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, சித்தி ஆகிட்டதுன்னா அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை, ஒரு தடவை சொன்னாலே பலிக்கும். நீங்கள் உபவாசம் இருந்து ஜபிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம், பட்டினி கிடக்குறீங்க. இப்போ ராவணெல்லாம் பட்டினி கிடந்து தான் ஜபிச்சான், நமக்கு முடியல. அது குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது காலை சாப்பாடு இல்லாமல் அது ஜெயிச்சோம்னா அதுக்கு எஃபெக்ட் இருக்கும். அது சித்தியானவுடனே என்ன ஆகும்னா நமக்கு மனசில் ஒரு தைரியம் ஏற்படும், தெம்பு நடக்கும் அப்படின்னு தோணும். அது மட்டும் இல்லை, சில அழுத்தமான எண்ணங்கள் தோணும். நீங்கள் வெளியே பெறப்படுறீங்க, ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மனசுக்குள்ளே அவங்க ஊரில் இல்லை, இப்போ வெளியூருக்கு போயிருக்கான்னு தோணும். அது அந்த தெய்வம் தான் அறிவிக்குது. அல்லது மைல்டாக ஒரு சத்தம் கேட்கும் காதில், யாரோ பேசுகிற மாதிரி. அது என்னென்னா ஒரு உரத்த சிந்தனை தான் அது தெய்வம் கொடுக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் பேராசிரியர் மதுரை பல்கலைக்கழகத்தில் இருந்தார். அவருக்கு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டு அதை எங்கேயோ வச்சுட்டார், மிஸ்பிளேஸ் பண்ணிட்டார். தேடுறாரு, நாளைக்கு கட்டாயம் கொடுத்தாகணும். அதை எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, எனக்கு அது சீக்கிரம் கிடைக்கணும், ஏதாவது சாமிகிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு. ஏதோ பெருமாள்கிட்ட கேட்கணும், அதுக்கு மேலே அவர் சித்த முடியணும். மனுஷன் மனசுக்குள்ளே கடந்து புலம்புறாரு, கும்பிடாத சாமி இல்லை. அப்போ என்னாச்சு, ராத்திரி போகிறோம், தூக்கம் வரல அவருக்கு. தூங்காமல் உருண்டு பிறண்டுட்டு இருக்காரு. காலையில் ஒரு 3-4 மணிக்கு தன்னை மருந்து அசந்து தூங்கிட்டார். அப்போ ஒரு விடியகாலம் ஒரு 4:30 மணிக்கு அவர் காதில் அவர் சத்தம் கேட்குது. என்ன கேட்குதுன்னா, டிபார்ட்மெண்ட்டில் ஆஃபீஸில் மேஜையில் ட்ராயரில் மேலே சிக்கிக்கிட்டு இருக்காது, இட் இஸ் ஸ்டிக்கிங் இன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டு திடுக்குன்னு முடித்தார். உடனே எனக்கு சொன்னார், இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுன்னு. அப்போ தெய்வத்துடைய குரல் தான் அது, போய் பாருங்க அப்படின்னு. காலங்காத்தால் சீக்கிரமாக கொடுத்துட்டு பியூன் அப்போ தான் ஆஃபீஸ் திறந்துக்கிட்டு இருக்கேன், அப்போ போயிட்டார் இவர். போய் வேக வேகமாக திறந்து பார்த்தா அந்த ட்ராயருடைய மேல் பக்கம் இருக்கு இல்லையா, அதில் அது சொருகிக்கிட்டு இருக்கு. அந்த ட்ராயரை சும்மா திறந்து பார்த்தா தெரியாது, உள்ளே கை விட்டு தடவி பார்த்தா தான் தெரியும். அப்போ அந்த தெய்வ பக்தியானது அவருக்கு அந்த மாதிரி காட்டி கொடுக்குது. உங்களுக்கு உரு எண்ணி சித்தியாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு மைல்டு வாய்ஸ் கேட்கும்.